தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்று தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். அவர் குடியரசுத் தலைவருக்கு கடிதத்தையும் அனுப்பி வைத்திருந்தார். இந்நிலையில் அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு துணை குடியரசுத் தலைவரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றிருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன. கூடுதல் விவரங்கள் என்ன? குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையின் துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் காலையிலே மாநிலங்களவையை வழிநடத்தினார். மாநிலங்களவை இதுவரை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினரின் தொடர் முழக்கங்கள் காரணமாக மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2வது முறையாக மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காலையிலே மாநிலங்களவை கூடிய போது மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாக உள்ளது என மாநிலங்களவையின் துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் குறிப்பிட்டார். தொடர் முழக்கங்கள் கடும் அமளி இருந்த சூழலிலே இது மிகவும் லேசாக மட்டுமே உறுப்பினர்களுக்கு கேட்டது. ஆனால் அதுவே குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தங்கர் தனது ராஜினாமாவை திரும்ப பெற போவதில்லை என்று அது ஒரு முக்கியமான உறுதிப்படுத்தும் செய்தியாக மாநிலங்களவை உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரது தேர்தல் தொடர்பான சட்டத்தின்படி குடியரசு தலைவருக்கு குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவிட்டாலே அது உடனடியாக அமலுக்கு வந்துவிடுகிறது. ஆகவே தற்போது குடியரசு துணைத் தலைவர் பதவியிலே யாரும் இல்லை, அந்த பதவி காலியாக இருக்கிறது என்பதைத்தான் மாநிலங்களவை துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் குறிப்பிட்டிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையின் தலைவராகவும் செயல்படுகிறார். அப்படிப்பட்ட சூழலிலே தற்போது மாநிலங்களவைக்கு தலைவர் இல்லாத காரணத்தால், அதாவது ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கும் காரணத்தால் மாநிலங்களவையின் துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் தான் மாநிலங்களவை வழிநடத்துகிறார் என்பதும் நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஆகவே இனி குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது ராஜினாமாவை திரும்ப பெறுவாரா என்ற கேள்விக்கு இடமே இல்லை என மாநிலங்களவை செயலகத்தின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தனது ராஜினாமாவை திரும்ப பெறப் போவதில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது. அதே சமயத்திலே கடும் அமளி காரணமாக மாநிலங்களவை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையும் இன்று 2 முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் சூழலிலே அதற்கு பிறகு மாநிலங்களவை கூடும்போது இது தொடர்பான கேள்விகளை மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுப்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்கோடு, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.